அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினம்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பிறகாக ஒரு சில திருமறை குர்ஆனினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குர்ஆனினுடைய 9வது அத்தியாயமான அத்தௌபா என்கின்ற அத்தியாயத்தினுடைய 72வது வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதில் இறைவன் இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் சொர்க்கத்தை பற்றி இறைவன் பேசுகிறான். வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், இறைவன் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் வாக்குறுதி அளிக்கிறான். ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், எவற்றின் கீழ்ப்பகுதிகள் ஆறுகள் ஓடுமோ அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கத்தை இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். ஹாலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வ மசாகின தையிபத்தின் ஃபி ஜன்னாத்தி அதன், இன்னும் நிலையான நிரந்தரமான சொர்க்கங்களில் தூய்மையான இல்லங்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறான். அந்த சொர்க்கத்தை பற்றி அப்படியே அல்லாஹ் வர்ணித்துக் கொண்டே வருகிறான். சொர்க்கம் எப்படிப்பட்டது, அதில் நிலையாக இருப்பார்கள், அந்த சொர்க்கத்துக்கு கீழே ஆறுகள் ஓடும், இப்படி எல்லாம் இறைவன் சொல்லிவிட்டு இறுதியாக அந்த வசனத்தை முடிக்கும் போது குறிப்பிடுகிறான், ஒரு ரில்வானும் மினல்லாஹி அக்பர், இது அனைத்தையும் தாண்டி ஒட்டுமொத்த எல்லாவற்றையும் தாண்டி அல்லாஹ்வினுடைய திருப்தி தான் பெரியது. தாலிக ஹுவல் ஃபௌசுல் அலீம், அதுதான் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த வெற்றி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் எந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய திருப்தியை வச்சிருக்கிறான்னா, சொர்க்கத்தை எல்லாம் விட உயர்ந்தது, சொர்க்கத்தை எல்லாம் விட மிக பெரியது இறைவன் உங்கள் மீது கொள்ளக்கூடிய திருப்தி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சொர்க்கத்தை பற்றியே நம்மளுக்கு என்னெல்லாம் செய்திகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. எந்த வகையான கண்களும் பார்த்திராத, எப்படிப்பட்ட காதுகளும் செவியுற்றாத, எந்த ஒரு உள்ளமும் நினைத்து கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்டது சொர்க்கம். ஒட்டுமொத்த வானங்கள் பூமியினுடைய பரப்பளவை உள்ளடக்கியது சொர்க்கம். அவ்வளவு பெருசு சொர்க்கம்னு நமக்கு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான், இது எல்லாத்தை விடவும் தாண்டி சொர்க்கத்தை எல்லாம் விட மிக பெரியது இறைவன் உங்கள் மீது கொள்ளக்கூடிய திருப்தி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ரசூலா கூட ஒரு செய்தி சொல்லுவாங்க. அல்லாஹ் என்ன செய்வான்னா, இறை நம்பிக்கையாளர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவான். அவர்கள் சொர்க்கத்திற்குள் சென்று அங்க இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து விடுவார்கள். உடனே அல்லாஹ் வந்து கேட்பானா, உங்களுக்கு எல்லாமே நான் செஞ்சுட்டேன்னா, எல்லா வகையான திருப்தியை நீங்க அடைஞ்சிட்டீங்களா, ஏதாவது தேவை இருக்கிறதா என்று கேட்பானா. அப்படி கேட்கும் பொழுது சொர்க்கவாசிகள் சொல்வார்களாம், அல்லாஹ் நீ எங்களை நரகத்துல இருந்து காப்பாத்தலையா, நரகத்துல இருந்து நீ எங்களை காப்பாத்திட்ட, எங்களுக்கு இவ்வளவு பெரிய இன்பத்தை கொடுத்திருக்கிற, சொர்க்கத்தை கொடுத்திருக்கிற, இதுக்கு மேல எங்களுக்கு வேற எதுவும் தேவை கிடையாது என்று சொல்வார்களாம். அப்பொழுது இறைவன் அவர்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்வான், நான் உங்கள் மீது என்னுடைய முழு திருப்தியும் இறக்கிவிட்டேன், இனிமேல் நான் உங்கள் மீது கோபப்படவே மாட்டேன் என்று சொல்லி நற்செய்தி சொல்வானாம். அந்த நற்செய்தியை கேட்டு இறைவனினுடைய திருப்தி நமக்கு கிடைத்து விட்டது என்பதுதான் அவர்களுக்கு சொர்க்கத்தை விட மிக உயர்வாக தெரியும் என்பதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். சொர்க்கத்தை எல்லாம் விட மிக பெருசு எதுனா அல்லாஹ் நம் மீது கொள்ளக்கூடிய திருப்தி. அந்த திருப்திக்காக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் யோசித்து பாருங்க. உலகத்துல வாழும் பொழுது சக மனிதர்களினுடைய, நம்முடைய குடும்பத்தார், நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், இவர்களினுடைய திருப்திக்காகவே பாடுபட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய திருப்தியை பற்றி யோசிப்பதே கிடையாது. ஆனால் எப்படி தெரியுமா, இன்றைக்கு நம்ம எதற்காக எவர்களினுடைய திருப்திக்காக பாடுபடுகிறோமோ அப்படிப்பட்ட சக மனிதர்கள் நம் மீது திருப்தி கொள்ளவே மாட்டார்கள். நீங்க என்ன செஞ்சாலும் சரி அவர்களை திருப்திப்படுத்தி விடவே முடியாது. நீங்கள் எவ்வளவு பெரிய உபகாரங்களை அவர்களுக்கு செய்தாலும் ஒருபோதும் அவர்களினுடைய திருப்தி நிலையானதாக இருக்கவே இருக்காது. நம்முடைய பிள்ளைகளே எடுத்துக்கோங்களே, கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்போம், நல்ல முறையில வளர்த்திருப்போம், ஆரோக்கியத்தை கொடுத்திருப்போம், கல்வியை கொடுத்திருப்போம், எல்லாவற்றையும் செஞ்சிருப்போம். ஒரு கட்டத்துல அதே புள்ள வளர்ந்து வந்து கேட்கும், எனக்காக நீங்க என்னத்தா செஞ்சிட்டீங்க, எனக்காக நீங்க ஒண்ணுமே செய்யல. உங்களினுடைய மனைவிக்காக நீங்க ஓடி ஓடி உழைச்சிருப்பீங்க, உழைச்ச எல்லா காசையும் உங்களினுடைய குடும்பத்தை கொடுக்காம மனைவிக்கு கொடுத்திருப்பீங்க. மனைவியும் நம்முடைய குடும்பம் தான். நம்முடைய தாய்க்கு கொடுப்பதை விட, நம்முடைய தங்கைக்கு கொடுப்பதை விட அதிகமாக மனைவிக்கு கொடுத்து கொண்டிருப்போம். அதே மனைவி ஒரு கட்டத்துல ஒரு சண்டை வரும்போது சொல்லுவாங்க, உங்களை கட்டின நாள்ல இருந்து நான் எதையுமே கண்டுக்கறல, நீ உங்களை கட்டி நான் என்னத்தை கண்டுட்டேன், எதுவுமே எனக்கு கிடைச்சதே கிடையாது என்று இவர்கள் சொல்லுவார்கள். இப்படி நம்ம எவ்வளவுதான் நம்முடைய சக மனிதர்களுக்காக ஓடிக்கொண்டே இருந்தாலும் அவர்கள் ஒரு கட்டத்துல ஒரு அதிருப்தியான வார்த்தையை நம்மை நோக்கி சொல்லி விடுவார்கள். மனிதர்களினுடைய நிலைமை இப்படி. ஆனால் அல்லாஹ்வினுடைய நிலைமை எப்படி தெரியுமா, அல்லாஹ்வுக்கு நம்ம அதிகமா நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வே சொல்கிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் அல்லாஹ்விற்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அப்படி நம்ம அதிகமான நேரங்கள்ல நன்றி கெட்டவனாக இருந்துட்டு அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெறதுக்கு என்ன தெரியுமா செய்யணும், ரொம்ப பெருசாலாம் செஞ்சிட வேணாம். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு அடியார் அவனுக்கு கிடைக்கக்கூடிய உணவை உண்டுவதற்கு பிறகாக
அவருக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரை பருகியதற்கு பிறகாக அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற ஒரு வார்த்தையை சொன்னான். ஒரே ஒரு வார்த்தை. இறைவன் அவர் மீது திருப்தி கொண்டு விடுகிறான். பெருசாலாம் கிடையாது. இறைவன் நம் மீது திருப்தி கொள்வதற்கு ஒரே ஒரு வார்த்தை போதுமானதாக இருக்கிறது. அல்லாஹ் நம் மீது திருப்தி கொண்டு விட்டான் என்றால் சொர்க்கத்தை எல்லாம் மிக பெரியது அதுதான். அப்படிப்பட்ட திருப்திக்காக நாம் போராட வேண்டும். இன்னொரு செய்தியில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன்கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ், யாருடைய இறுதி வாசகம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கிறதோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்துக்குள்ள போயிடுவாரு. கடைசியாக மரணிப்பதற்கு முன்பாக மரணிக்கின்ற தருவாய் இறுதி நேரத்தில் நம்முடைய உதடுகள் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிருச்சுன்னா இறைவன் திருப்தி கொண்டு அவரை சொர்க்கத்தில் அனுப்பி விடுவான். மனிதர்களினுடைய திருப்திக்காக நம்ம பல வருடங்கள் ஓடணும், ஏராளமாக சம்பாதிக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல உபகாரங்களை பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். இருந்தாலும் அந்த திருப்தி நமக்கு கிடைக்குமா என்பது சந்தேகம். இறைவனின் மீதான திருப்தியை நாம் மிக இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். ஆக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் முழுக்க முழுக்க இறைவனினுடைய இறை திருப்திக்காக பாடுபட்டு இறை திருப்தியை பெறக்கூடிய நன்மக்களாக ரஹ்மான் நம்மில் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.